வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது என்னென்னா அமேசான் ப்ரைம் ஸ்டிக்கு அமேசான் ஸ்டிக்கு நம்மளோட வேல்ஸ் டிவியில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி வீடியோ குவாலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அமேசான் ஸ்டிக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அமேசான் ஸ்டிக் நார்மலாக பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். அமேசான் ஸ்டிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு மட்டும் வரும். அந்த ஸ்டிக்கோட ப்ளஸ் அடாப்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சென்ஸ் ரிமோட்டோடு இருக்கும். அதில் இருக்க ஆப்ஷன்ஸு எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அமேசான் ஸ்டிக்கை அதுக்குரிய பவர் மட்டும் கொடுத்துறோம். பவர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அதோட HDMI போர்ட், டிவியோட HDMI போர்ட்டு இந்த மாதிரி இருக்கும். டிவியோட HDMI போர்ட்டை சொருகிறோம். இதில் எல்லா டிவியில் 1, 2, 3 அந்த மாதிரி HDMI போட்டிருக்கோம். இப்போ நம்ம HDMI 1, HDMI 2 இதில் நான் சொருகிக்கலாம். இப்போ HDMI சொருகணுன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் HDMI 3 செலக்ட் பண்ணியிருந்தனால ஃபயர் ஸ்டிக், அந்த ஃபயர் டிவி ஸ்டிக்னு வந்துருச்சு. இங்கே டிவியை காமிச்சிடலாம்ப்பா. ஃபயர் ஸ்டிக்னு வந்துருச்சு. ஜஸ்ட் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்குது. டிவி ஸ்டிக்ஸ் டிடெக்ட் ஆகிருக்கு. ஹோம் இஸ் கரண்ட்லி அண்ட் கோ டு நெட்வொர்க் செட்டிங். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இதோட நெட்வொர்க் செட்டிங்கில் என்ன இருக்குன்ற பார்ப்போம். செட்டிங்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கு, நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கடுத்து நெட்வொர்க் இருக்குது, டிஸ்பிளே அண்ட் சவுண்டு, அப்ளிகேஷன்ஸ், எக்யூப்மெண்ட் கண்ட்ரோல், லைவ் டிவி, ரிமோட் ப்ளூடூத் டிவைஸ், அலெக்ஸா, ப்ரிஃபரன்ஸ், மை ஃபயர் டிவி, அக்சசபிலிட்டி, ஹெல்ப்பு, மை அக்கௌண்ட் இதாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறது நெட்வொர்க் தான். நெட்வொர்க்கு செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன நெட்வொர்க் இருக்கோம்னு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்வொர்க் வேல்ஸ் டிவின்னு இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா வேல்ஸ் டிவி சிக்னல் ஸ்ட்ரென்த் வெரி குட், செக்யூரிட்டி அந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிஸ்கனெக்டட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணவனே ஆட்டோமேட்டிக்காக இந்த சிம்பிள் போயிடும். இப்போ வேல்ஸ் டிவியில் கிளிக் பண்ணுறோம், நம்மளோட பாஸ்வேர்டு அடிக்கிறோம், வேல்ஸ் வி. சட்டவே காணாது, சிம்பிள் காணா, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். வேல்ஸ் அட் 2020 தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுக்குறோம். ஆத்தென்டிகேட்டிங் வருது. அதுக்கு ஸ்கேனிங், ஆத்தென்டிகேட்டிங் வருது. இப்போ நம்ம கொடுத்த பாஸ்வேர்ட் கரெக்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நெட்வொர்க் கனெக்டட் அப்படின்ற வந்துடும். இது பாஸ்வேர்டு ஏதோ நம்ம கொடுத்த எரர். இப்போ என்னன்றதை திருப்பி செக் பண்ணுவோம். ஸ்கேனிங், ஆத்தென்டிகேட்டிங்னே வருது.
சில பாஸ்வேர்டு தப்பாக அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். திரும்ப அடிக்கிறேன். வேல்ஸ் VLS. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். அதான் வேல்ஸ்க்கு அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். அதான் எரர். வேல்ஸ் அட்டு டுவெண்ட்டி ஜஸ்ட் இப்போ கனெக்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆயிரும். அப்படி ஐபிஎஸ் வந்துருச்சு. கனெக்டட் வித் ப்ராப்ளம்ஸ் கனெக்டட் வந்துருச்சு. ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து சர்ச் பண்ணுறது நெட்ஒர்க்னு வந்துருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக் இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஆட்டோமேட்டிக் ஹோம் போனோன்னா ஹோமில் இப்போ இது வரைக்கும் ஹோமில் எந்த இதுவும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு அதோட என்னென்ன ஃபிலிம்ஸ் இருக்குது, மற்றபடி இதோட ஆப்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ வரும். ஜஸ்ட் ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. வேறு இதில் மற்றதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். லைவில் பார்த்தீங்கன்னா வூட்டு, சோனி லைவ், நெக்ஸ்ட், ஜிடிவி, டிஸ்கவரி, கிட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி சேனல்ஸ் இருக்குது. சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே கலர்ஸ், டிஸ்கவரி, நிக் ஹஸ்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ். இப்போ மூவிஸில் என்னென்ன மூவிஸ் இருக்குது, அமேசான் பிரைம் தெரியும். என்ன லேட்டஸ்ட் மூவி வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ப்ளே பண்ணிடுவாங்க. நம்ம அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து டிவி ஷோஸ். டிவிலேருந்து நம்ம டிவி ஷோஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஹிந்தி, தமிழ் இது எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆப்ஸு. இதில் என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்றது, ஃபீச்சர்டு, கேம்ஸு, கேட்டகரிஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து செட்டிங்ஸ். ஆல்ரெடி நம்ம செட்டிங்ஸ் பார்த்தது தான். இப்போ ஆப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப், டிஸ்கவரி, ஹாட்ஸ்டாரு, ஃபேஸ்புக் வாட்ச்சு, சன் நெக்ஸ்ட், எம்எக்ஸ் பிளேயர், ஜியோ சினிமா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படியே அடிக்கிட்டே போகலாம். ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு யூடியூப் மட்டும் நம்ம ப்ளே பண்ணி வீடியோ என்ன மாதிரி இருக்குன்ற பார்ப்போம். அமேசான் பிரைம் ஸ்டிக்கை பொறுத்தளவு உங்களோட நெட்டோட ஸ்பீடை பொறுத்தா. நெட்டோட ஸ்பீட் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லேயே சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. இல்லை நம்மளோட வாய்ஸ் இது ரெகனைஸ் பண்ணோன்னா சும்மா இது கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நோ காப்பிரைட்ஸ் வீடியோஸ். ஆக்சுவலாக வாய்ஸ் ரெகனைஸ் கொடுத்துருக்கேன். சர்ச் ஆகுது. நோ காப்பிரைட்ஸ் தமிழ் வீடியோஸ். ஆக்சுவலாக எதுவும் சர்ச் ஆகலை. இப்போ நாம் நார்மலாக டைப்பே பண்ணுவோம் சர்ச்சில். ஆக்சுவலாக நம்ம வாய்ஸ் லேட்டாக ரெகனைஸ் ஆகி வந்திருக்கு.
ஆக்சுவலாக நோ காப்பரேட் வீடியோ தான் ப்ளே பண்ணுறோம். ஆக்சுவலாக நார்மல் ஹெச்டி வீடியோஸ் தான். ஆக்சுவலாக நம்ம ஸ்க்ரீனோட சைஸ் பெருசு அப்படின்னால ரொம்ப அந்த பஃபர் ஆகி ஸ்லோவாக இருக்குது. இது ஆக்சுவலாக நம்மளோட வேல்ஸ்டியோட 55 இன்ச்சஸ். நீங்கள் இதோட சின்ன 32, 40 அப்படின்னா இதோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட குவாலிட்டி பாருங்கள். இப்போ இதோட குவாலிட்டி கூட்டணும் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய்ட்டு மோரில் போய்ட்டு குவாலிட்டி ஹெச்டி குவாலிட்டி தான் இருக்குது. குவாலிட்டி இன்க்ரீஸ் 240 இருக்குது. 1080 இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட குவாலிட்டி கூடிரும். இப்போ குவாலிட்டி கூடி வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் இது ஹை குவாலிட்டி அப்படின்னாலும் ரொம்ப நேரம் பஃபர் ஆகுது. இப்போ வீடியோ குவாலிட்டி மட்டும் பாருங்கள். பட் இந்த மாதிரி உங்களுக்கு அமேசான் ஸ்டிக் கனெக்ட் பண்ணுறப்ப ஏதாச்சும் டவுட்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி எந்த டவுட்ஸ் ஒன்று கேட்டுக்கலாம். எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி டவுட்ஸ் அப்படின்றது. புதுசு வாங்கினாலும் நார்மலாக ஆன்லைன்லேயே இருக்குது. இப்போ இது நம்ம கனெக்ட் பண்ணது ஆக்சுவலாக நார்மல் வந்து அமேசானோட ஹெச்டி ஸ்டிக்கு. இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து அமேசானில் அந்த 4K ஸ்டிக்கு நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். வாங்கி நம்ம அதையும் ரிவ்யூ காமிப்போம். இந்த அமேசான் 6 சம்மந்தமாக யார் வீடியோ பார்க்கணுன்னா தாராளமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்து வந்து வீடியோ வந்து அமேசான் 4Kவோட இது எப்படி நம்ம ஸ்டிக்கு கனெக்ட் பண்ணுறது, எப்படி அதோட செட்டப் கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா மற்ற இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துங்க. எக்ஸிட் யூடியூப்னால் எக்ஸிட் வந்துடும். வேறு இதில் என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். டெஸ்க்டாப்பை பொறுத்தவரை நல்ல குவாலிட்டி இருக்குது. நல்ல இதோட அவுட்புட் எல்லாமே நல்ல ரிசல்ட் சூப்பராக இருக்குது. வேறு இப்போ ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே இருக்குது. பட் இது எதை ப்ளே பண்ணாலுமே நம்ம காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடும். அதனால் எதுவுமே நம்ம பண்ணி கொடுக்கல. இது வேறு எதுவும் செட்டப்ஸு அந்த மாதிரி எந்த டவுட்ஸாலும் கால் பண்ணுங்கள். நம்ம ஓவர் தி ஃபோன்லேயே எதுனாலும் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.